ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றதா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய ஸ்கின் ரிலேட்டட் வீடியோஸ், நீங்கள் ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கிச்சன் டிப்ஸ், வெயிட் லாஸ் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்ம சேனலில் அடங்கியிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கலாமா? நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஹேர் ஆயில் ரெடி பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஹேர் ஆயில் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் காமிக்க போகிறேன். எப்படி செய்கிறது, என்னென்ன போட்டு செய்கிறது, அதனால் என்ன யூஸ்ஃபுல் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். என்னடா இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக லூஸ் ஹேரில் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அந்த ஹேர் ஆயில் வீடியோக்காக தான் இன்னைக்கு நான் லூஸ் ஹேர் விட்டுருக்கேன். பாருங்கள், என்னோட ஹேரை உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக. என்னோட ஹேர் எப்படி க்ரோ ஆகிருக்கு, என்னோட ஹேர் க்ரோத் எப்படி இருக்குது, இந்த ஹேருக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய டிப்ஸ் தான் காரணம். நம்ம வீடியோவில் அதெல்லாம் போட்டுட்ருக்கேன். நீங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இன்க்ரீடியன்ட் எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கீழே எழுதுங்க. நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன். உடனுக்குடனே ரிப்ளை வரும். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இந்த ஹேரை. ஓகே, அந்த ஹேர் ஆயில் எவ்வளோ ரெட் கலராக சூப்பராக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல், ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ண முடியாதவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு ரெடி பண்ணி நான் கொடுக்குறேன். என்ன ரேட்டுன்றதை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ரெடி பண்ணுறவங்க கண்டிப்பாக ரெடி பண்ணுங்கள். அதனால தான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஆனால் ரெடி பண்ணுறதுக்கு டைம் இல்லாதவங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் உங்களுக்காக ரெடி பண்ணி தரப்படும். இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. நிஜமாவே எந்த நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கனாலுமே கிடைக்கும். எல்லாமே ரொம்ப ரொம்ப குறைவான விலையிலே கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் வாங்கி நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி உங்கள் தலைக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் முடி கொட்டும். ஏன்னா எப்போவுமே முடி கொட்டி தான் வளரும். கொட்டுற முடிய ஏன் கொட்டுதுன்னு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸ்ட்ரெஸ் ஆக முடி திரும்ப கொட்டிகிட்டே இருக்கும். முடி கொட்டினா திரும்ப வளரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கொடுங்க. நான் எப்போவுமே நிஜமாவே சொல்கிறேன், நான் எப்போவுமே நினச்சிக்கிறது கொட்டினா கொட்டட்டும், கொட்டுற முடி வளரத்தானே போகுது அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடி வளரும். கொட்டுற முடி ரெண்டாக வளரும். ஒன்று கொட்டினா ரெண்டாக வளரும். இது உண்மையாக தான் சொல்கிறேன், நான் ஒன்றும் வீடியோக்காக சொல்லலைங்க. அந்த மாதிரி எப்போவுமே நான் நினச்சிட்டு இருப்பேன். நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக ஐயோ முடி கொட்டுதுன்னு ஸ்ட்ரெஸ் ஆக கண்டிப்பாக முடி கொட்டும். இப்போ இருக்கிற ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் எல்லாம் அதிகம், ஹீட்டு, இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறோம், லேப்டாப், எல்லா ஹீட்டும் நமக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி முடி கண்டிப்பாக கொட்ட தான் செய்யும். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிங்கனாலே முடி கொட்டாது. அது மாதிரி நிறைய இன்டேக் எடுங்க. நான் ஆல்ரெடி போன வீடியோலலாம் சொல்லியிருக்கேன் என்னென்ன இன்டேக்கெல்லாம் எடுக்கணும்னு. அந்த மாதிரி நிறைய இன்டேக் எடுங்க. அந்த மாதிரி இன்னும் வேறு வீடியோலையும் என்னென்ன இன்டேக் எடுக்கணும்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். இதில் போட்டிருக்க ஆலம் விதையெல்லாம், ஆலம் விதைனாலே, ஆலமரம்னாலே ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு தெரியும். அப்படி ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக தான் அந்த ஆலம் விதை பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன். கடுக்காய் பொடியும் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா பேநீர் தொல்லை எல்லாருக்குமே அதிகம். அதுவும் இப்போல்லாம் ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கனாலே அவ்வளோ பேநீர் பிள்ளைங்களுக்கு இருக்கும் தலையில். அதுக்காக கடுக்காய் பொடி போட்டிருக்கேன். வேம்பாலம் பட்டை போட்டிருக்கிறது அந்த கலர் ரெட் கலர் வர்றதுக்கு மட்டும் இல்லை, பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கே இளநரை அதிகமாக இருக்குது. அந்த இளநரை கொஞ்சமாக குறையிறதுக்கு தான் அந்த வேம்பாலம் பட்டை கலராக இருக்குது. ஆனால் அது கருப்பு கலராக மாற்றும். வெள்ளையாக இருக்கிற முடியை கூட கண்டிப்பாக கொஞ்சமாக, உடனேலாம் கிடைக்காது, கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இளநரை இருந்தால் வச்சு பாருங்கள். உங்களுக்கும் வெள்ளை முடி இருந்தால் கண்டிப்பாக அதுவும் கொஞ்சம் கருப்பாக மாறிட்டே வரும். அதுக்காக தான் அந்த வேம்பாலம் பட்டை அதெல்லாம் போட்டிருக்கேன். வெட்டி வேர் போட்டால் நல்லது, அப்படி எல்லாருக்குமே தெரியும். நல்ல வாசனைக்கும், முடி நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக நீட்டாக வளர்கிறதுக்கும் எல்லாமே நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன ஐட்டம் தேவைன்னு பார்த்துக்கலாம். வேம்பாலம் பட்டை,
இது வந்து ரோஸ்மெரி இலை, வெட்டி வேர், கடுக்காய் பொடி, ஆலம் விதை. ரோஸ்மெரி இலையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலை, இப்போ சொல்கிறேன். அது போட்டால் முடி வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். நல்லா சூப்பராக முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டவ்லேருந்து எடுத்து வச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற இந்த ஐட்டம் எல்லாம் இதில் போட்டுடலாம். போட்டு ஊற வைக்க போகிறோம் நம்ம. இது வந்து இந்த 3 தான் போட்டிருக்கேன். கடுக்காய் பொடியும் ஆலம் விதையும் நான் வந்து லேட்டாக தான் சேர்க்க போகிறேன். இந்த ஆயிலே வந்து இதெல்லாம் முக்கட்டும். இங்கே பாருங்கள், போட்டதுமே இந்த கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நான் இந்த ஆயிலில் ஊற வைக்க போகிறேன். இது நான் கொஞ்சம் எண்ணெய் செய்கிறதுன்றதுனால இதை போட்டு நான் எண்ணெயில் எல்லாத்தையும் கொதிக்க விடல. எண்ணெயில் கொதிக்க விட்டு கூட செய்யலாம். நான் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டு விட்டுருக்கேன். இதுலேயே அந்த சாயமெல்லாம் அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்குறதுக்கு ஒரு நாள் டைம் கொடுப்போம். ஒரு நாள் விட்டு பார்ப்போம் இந்த கலர் எவ்வளோ சேஞ்சாக இருக்குது, இந்த எண்ணெய் எவ்வளோ ரெடியாக இருக்குது அப்படின்னு. எண்ணெய் நீங்கள் ரொம்பவும் கொதிக்க விடவும் வேணாம். பாதி நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த நம்ம வச்சிருக்கிற ஆலம் விதை, கடுக்காய் பொடி அதெல்லாம் போட்டு விட்டுடலாம். பாருங்கள், ஆலம் விதை, கடுக்காய் பொடி எல்லாம் நல்லா எண்ணெய் சூடு ஆறுனதுக்கப்புறம், ஏன்னா அது பொடியாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் லேட்டாக சேர்த்தா கூட பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் டைம் கொடுங்க. ஒரு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ளேவர்லாம் எல்லாத்தோட ஃப்ளேவரும் இதில் இறங்கியிருக்கும். ரோஸ்மெரி ஆயிலெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, கண்டிப்பாக அதுதான் போட்டால் முடி ரொம்ப ரொம்ப சூப்பராக வளரும். நமக்கு ஒரு நாள் ஆச்சு நான் ஊற வச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக கலரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு. முன்னாடி இந்த மாதிரி ஆயில் ஒன்று, அதை கேசவர்த்தினி ஆயில், ரோஸ்மெரி ஆயிலெலாம் இந்த கலரில் வந்திருக்கு. நான் யூஸ் பண்ணதில்லை, நான் இப்போ தான் இதை ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு நாளில் சூப்பர் கலராக ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி விடலாம். ஏன்னா அதில் சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வராமல் வடிகட்டி விட்டோம்னா பாட்டிலில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லா வயசுலரும் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களோ பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதில் வந்து சளி பிடிக்கும் அப்படின்லாம் கிடையாது. அதனால தான் எண்ணெயை சூடு பண்ணிட்டு நம்ம போடுறோம். எண்ணெயை சூடு பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணோம்னா தான் கண்டிப்பாக சளி பிடிக்கும். இந்த எண்ணெயை சூடு பண்ணியிருக்கிறதால கண்டிப்பாக சளி பிடிக்காது. எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் வாரத்தில் 2 நாள் கூட இதை தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தலையில் வச்சு கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணிட்டு குளித்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம முடி ஃபாஸ்ட்டாக வளர்றது நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்டில் கொட்ட தான் செய்யும், பயப்படாதீங்க. கொட்டினா அப்புறம் போக போக தான் நமக்கு பழக்கமாகும். அது என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு அப்படி தானே நமக்கு செட் ஆகாது. அப்புறம் நம்ம அதை ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக நமக்கு செட் ஆகிடும். இது ஜென்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஜென்ஸுக்கு நிறைய முடி கொட்டுறது இருக்குது. நிறைய பேருக்கு வழுக்க முன்னேற்றி வழுக்கெல்லாம் நிறைய வந்துடும். ஸோ அவங்களுக்கு கூட நம்ம இதை ரெடி பண்ணி கொடுத்தோம்னா வீட்டில் கண்டிப்பாக முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது. வழுக்க தலை வர வேண்டிய அவசியம் இல்லை. இளநரை கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். இளநரை சீக்கிரமாகவே சரியாயிடும். இந்த ஆயிலை பாருங்கள், நான் கொஞ்சம் ஆயில் தான் எடுத்து செஞ்சேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 1/4 லிட்டர் ஆயில் தான் செஞ்சுருப்பேன். அதுக்களவா இந்த ஆயில் வந்திருக்கு. எப்போவுமே எண்ணெயை சூடு பண்ணி செய்யும்போது நம்ம விட்டளவு எண்ணெய் வராது. எண்ணெய் கொஞ்சம் குறைஞ்சிருக்க தான் செய்யும். அந்த மாதிரி தான் இங்கே பாருங்கள், நான் விட்ட எண்ணெயிலேருந்து ஒரு கொஞ்சம் எண்ணெயாக குறைஞ்சிருக்கு. கண்டிப்பாக பாட்டிலில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஷேர் கொடுங்க. அவங்களுக்கும் பயன்பெறும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நன்றி. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.